நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து புதுசா வரக்கூடியவங்க நிறைய பேர், அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது வசந்த் குமார் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய சொந்த ஊரான சோழவந்தான் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய வசந்த் குமார். வசந்த் குமாருடைய குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வசந்த் குமாருக்கு வந்து அப்பா அம்மா இல்லை. இவங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. இவரை விட ஒரு வயசுக்கு தாங்க மூத்தவர். அப்படி அவருடைய அண்ணனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருண் குமாருங்க. இவங்க சித்தியுடைய வளர்ப்புல தாங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அது அம்மாவுடைய தங்கச்சியுடைய வளர்ப்புல தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிவாணன், அதுக்கு பிறகு மதி அழகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் பெயர் அமையப்பட்டு உள்ளதுங்க. இப்படி அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க சித்தப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை செய்து 4 பிள்ளைகளையுமே ஒரே மாதிரி தாங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு நபர்னு சொல்லலாங்க. அப்படிதாங்க அந்த குடும்பம் போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வசந்தகுமார் மற்றும் வருண்குமார் இவங்களுடைய பேர்ல தாங்க அந்த வீடே இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இந்த வீடு வந்து இவங்க 2 பேருக்கு தான் சொந்தம். அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு அந்த வீடு இவங்களுக்கு தான் இருக்குது. அவங்க சித்திக்கு வந்து வீடுகள் கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2 பசங்களையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்க வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்தது மட்டும் இல்லைங்க, அவங்க அந்த வீட்டிலே தங்கம் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா அந்த வீடு சும்மா தானே இருக்குது, நாங்களே பார்த்துக்கிட்டோம், நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே காலங்கள் உருண்டு ஓடிடுதுங்க. கிட்டத்தட்ட சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2012ங்க. இந்த அளவுக்கு வந்துடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய வசந்துக்கு வந்து ஒரு 26 வயசு ஆகுதுங்க. அதே டைம்ல அவங்க அண்ணன் வருண்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வந்து வயசு 28 வயசு ஆகுது. இந்த நேரத்தில் அவங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குன்னா வருண்குமாருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த மதிவாணன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து இவர்களுடைய தம்பி இருக்கிறாங்க இல்லையா மதிவாணன், அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆல்ரெடி 1 வருடத்துக்கு முன்னால அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிடுறாரு. அப்படி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாருங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்டின் மதத்தை தழுவிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்க. அதனால இவங்க வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பொண்ணுடைய வீட்டுல இவங்களை ஏத்துக்கிடவே இல்லை. அதே மாதிரி இவங்களும் அப்படிதான். அதாவது வசந்துடைய சித்தியும் இந்த பொண்ணை ஏத்துக்கிடல. இருந்தாலும் அதுக்காக போராடி ஏத்துக்கிட வைக்கிறாங்க. வருண்குமார் தான் இதுக்கு வேண்டி ரொம்ப போராடி இந்த தம்பியுடைய காதலை வந்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயங்களும் செய்திருக்கிறாருங்க. நல்லாதாங்க இவங்க லைஃப் போயிட்டு இருக்குது. ஆனா இவங்க வீடு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடுங்க. இந்த ஓட்டு வீடுன்னு சொன்னா அந்த டைம்லயே அது ஒரு பெரிய வீடுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளாடியே 4 ரூம் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, பெரிய ஹாலுங்க. அந்த ஹால் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு 40க்கு 40 இருக்குங்க. அவ்வளவு பெரிய ஹாலு, பெரிய வீடுங்க அந்த வீடு. அப்படி அந்த வீட்டுக்குள்ளாடி இவங்க எல்லாரும் சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிக்குது. வருண்குமாருக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால, வசந்தகுமாருக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இந்த பையன் இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானே அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வருண்குமாரும் சரி வசந்தகுமாரும் சரி இதை வந்து பெருசா எடுத்துக்கிடல, அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா இது காலப்போக்கில் எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க, கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்துடுவாங்க அப்படிங்கறத விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க அதை பத்தி பேசவே இல்லைங்க. இவங்களுக்கு பொண்ணு தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா பொண்ணு அமைய மாட்டேங்குது. சரி நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சித்தியும் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு விட்டுறாங்க. ஆனா இந்த குடும்பத்துக்குள்ளாடி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொழில், அதாவது வருண்குமார் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு. வசந்தகுமார் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த சோழவந்தான் அப்படிங்கிற ஊருக்குள்ளாடி அதாவது ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருக்கிறாரு. அதை அவர் மெயின்டைன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த பையன், அதாவது யார் அப்படின்னா மதிவாணன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து பண்றாரு அப்படின்னா ஒரு வேலைக்கு போக மாட்டாருங்க. அவர் வீட்டோட தான் இருக்கிறது, வர்றது போறது. இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சம்பாதிக்கக்கூடிய காசு, அப்பா சம்பாதிக்கக்கூடிய காசு, இதையெல்லாம் வச்சு தாங்க அந்த மதிவாணனும் வந்து அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற எந்த வேலைக்கும் போறது இல்லைங்க.
இப்படியே இருந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துல அந்த பையன் மதிவாணனுக்கு வந்து ஒரு வேலை வருதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பனியன் கம்பெனில வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு நான் போறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல அங்க நான் வீடை பார்த்துட்டு என்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு நான் அங்க போயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் கிளம்பி இந்த நபரும் போயிடுறாருங்க. சரி, பையன் நல்ல மாதிரி வந்துருவான் அப்படின்னு நினைச்ச அவங்க சித்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வசந்தகுமாருடைய சித்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி ரொம்ப ரொம்ப நல்லதா தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருண்குமார் மூத்தவர் இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்த உடனே இந்த பெண், அதாவது மதிவாணனுடைய மனைவியான அந்த பெண் வந்து அவங்க கிட்ட ரொம்ப பாசமா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த வருண்குமார் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட தாங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் ஓடி போயிருது. அந்த பெண்ணுடைய வயிற்றுல 8 மாத குழந்தையும் இருக்குது. அப்படி கொஞ்சம் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருண்குமார் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பெண், அதாவது தன்னுடைய தம்பியுடைய மனைவி கூட கொஞ்சம் தப்பான விஷயத்துல இருந்துடுறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த பெண் அதுக்கான இடத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி அவங்களுக்குள்ளாடி ஒரு காதல் மலர்ந்துருதுங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொண்ணை கூட்டிட்டு எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வருண்குமாரே வந்துட்டாருன்னா பாத்துக்கிடுங்க, அந்த லெவலுக்கு ஆயிருது. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பெண் அந்த வீட்டுக்கு வரும்போது என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனுடைய வீடு தான் இது. அதாவது அந்த வீடு இருக்குது இல்லையா, அது வீடும் இருக்குது, கொஞ்சம் சொத்தெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தன்னுடைய கணவனுக்கு உள்ளது அப்படின்னு தாங்க நினைச்சிருக்காங்க. அங்க வந்த பிறகுதான் தெரியும் இது வருண்குமார் மற்றும் வசந்தகுமாருடைய வீடு, அவங்களுடைய சொத்து தான் இது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு இல்லாதவனை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய வருண்குமார் ஆட்டோ ஓட்டுறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய காசு கொண்டு கொடுப்பாரு வீட்டுல. இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வருண்குமார் கூட எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னுடைய வயிற்றுல வந்து 8 மாத குழந்தையும் ஆகிருதுங்க. அப்படி 8 மாத குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வருண்குமாருடைய குழந்தை தாங்க இருந்திருக்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வருண்குமார் அப்படிங்கிற நபர் கடைசியில வெளியே சொல்ல முடியல, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரெக்டா 8வது மாசம், அந்த பெண்ணுக்கு வந்து 8வது மாசம் ஆகுதுங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு அவரு அந்த ஊரை விட்டே போயிடுறாரு. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு, இந்த பெண் என்ன ஆனா இப்படிங்கிற எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியலைங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, மதிவாணனுக்கும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மனைவியே காணல, நம்மளுடைய அண்ணனையும் காணல அப்படிங்கிற மாதிரி வீட்டுல எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸும் ஒரு சைடு தேட ஆரம்பிக்குது. இவங்க சார்பில் தேடிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கெல்லாம் போகுமோ அந்த இடம்லாம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா எந்த பலனும் இல்லை, எங்க போனாங்கன்னே தெரியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து அப்படியே ஓடி போயிருது. அந்த நேரத்துல தாங்க இன்னி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, வருண்குமாருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணையும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண் தாங்க. இந்த பொண்ணுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதாவது யார் அப்படின்னா வசந்தகுமார் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு வசந்துக்கு கல்யாணம் நடக்குதுங்க. ஒரு 3 மாத காலகட்டத்தில் இது நடந்து முடியுது. என்ன அப்படின்னா, அவசரமாட்டு இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஆனா இந்த காணாமல் போன நம்மளுடைய வருண்குமார் மற்றும் மதிவாணனுடைய மனைவி, இவங்க 2 பேரையுமே காணலைங்க. இவங்க எங்க போனாங்க, என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, எதுவுமே இவங்களுக்கு தெரியல. எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல, எங்க போயிருக்கிறாங்கன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு அந்த நபர், அதாவது யாருன்னா மதிவாணன் இருக்கிறார் இல்லையா, அவரும் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வந்து என்னுடைய லைஃபை இப்படி எனக்கு அண்ணனே நாசம் ஆகிட்டானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு சமாதானம் சொல்லி மறுபடியும் அவங்க வேலைக்கு அனுப்பிடுறாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, போயிட்டா போனவளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, உன் கூட இப்படிதானே இறங்கி வந்துருப்பா, அவ எதனால இதெல்லாம் பண்ணுனா அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த டைம்ல தெரியலைங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாத காலங்கள் ஓடிடுது. இவங்க, அதாவது நம்மளுடைய வசந்தகுமாருக்கும் கல்யாணம் ஆகிறது. வசந்தகுமார் தன்னுடைய கல்யாணத்துக்காக தன்னுடைய அண்ணன் வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சாரு. ஆனா வரவே இல்லை. என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது மாதிரி எந்த ஒரு தடயமும் கிடைக்கலைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 வருட காலம், அதாவது 2013 தாண்டிடுது. ஆன பிறகு இந்த நபர்கள் கிடைக்காத உடனே இவங்க அப்படியே விட்டுறாங்க. சரி, அவன் எங்கேயாவது போய் சந்தோஷமாட்டு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாத காலங்கள் ஆயிருது. யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய வசந்தகுமாருக்கு. அப்போ வசந்தகுமாருக்கு தாங்க அதிபயங்கரமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஊர்ல வந்து ஒரு ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்குங்க. அந்த ஆத்தங்கரைக்கு இவங்க அடிக்கடி போறது வழக்கம். யார் அப்படின்னா நம்மளுடைய வசந்தகுமார். அவர் இந்த ஹாலிடே
ஹாலிடேஸ்ல வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி போய் குளிச்சுட்டு வருவார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆத்துக்குள்ளே இறங்கி குளிக்கக்கூடிய ஒரு நபருங்க. அப்படி அவரும் போறாருங்க. அந்த டைம்ல அவர் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தர நேரம் ஒரு 5:30 மணிக்கு மேல தாங்க போறாரு. அப்படி அங்க போய் பார்க்கும்போது தண்ணி ரொம்பவே குறைவா இருக்குது. அதாவது அந்த ஆத்துல தண்ணியே இல்லை. ஆனா சில இடங்கள்ல வந்து இந்த குழி மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி இருக்கும். சரி நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 500 மீட்டர் தூரமே இப்படி நடந்து போறாரு. போடிய இடம் எல்லாமே தண்ணி ரொம்ப குறைவா இருக்குது. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தாங்க போறாரு. அப்படி போனவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய தண்ணி இருக்குங்க. சரி இந்த தண்ணியில நம்ம குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க குளிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ரொம்ப கற்கள் நேரம் ஆயிடுது. அதாவது ஒரு 6-6:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அவர் குளிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி குளிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய கால்களை வந்து யாரோ பிடிக்கிறது மாதிரி அடிக்கடி இவருக்கு ஃபீல் ஆயிருக்குது. அதாவது அந்த தண்ணிக்கு உள்ளாடி அப்படி ஃபீல் ஆன பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம நீங்க நிக்க வேண்டாம், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, வேற ஆட்கள் யாரும் இல்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ரொம்ப நேரம் குளிக்கலைங்க. ஒரு 10-15 நிமிஷம் குளிச்சுக்கிட்டு மேல வந்துடுறாருங்க. அப்படி மேல வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய கைலி அப்படிங்கிற அந்த லுங்கி எடுத்து கட்டுறாருங்க. கட்டிக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் சட்டை போட மாட்டாரு. அதாவது இந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்போது சட்டை போட மாட்டாரு. ஒரு டவல் மட்டும் தாங்க தோல்ல போட்டிருப்பாரு. அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போது ரொம்ப இருட்டாயிருதுங்க. அதாவது நல்ல கற்களான இருட்டாகுது. இவருக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது, நடக்கணும். அதனால இவர் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணல் இருக்கு இல்லையா, அந்த மணல்ல இருந்து ஏதோ ஒண்ணு இவருடைய காலில் தட்டுப்பட்டு இவர் அப்படியே ஒரு 3 டைவ் அடிச்சிடுறாரு. அந்த மணல்ல தான், அதாவது ஃபுல்லா மணலா தான் இருக்குது. அந்த மணல்ல வந்து இவர் ஒரு 3 டைவ் அடிச்சு கீழே விழுந்துடுறாருங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லைங்க. அதாவது தட்டுப்பட்டு கீழே விழுறது மாதிரியான எந்த ஒரு சாதனமும் அந்த இடத்துல இல்லை. அவர் ரொம்ப நேரம் நின்று யோசிக்கிறாரு, என்னடா ஒண்ணுமே இல்லையே, சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கிறாருங்க. அப்படி 10 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. இவர் கால் தட்டி மறுபடியும் கீழே விழுறாருங்க. இது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. நம்ம ஒத்தைக்கு வேற வந்திருக்கிறோம், வேற ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுங்க. வந்ததுனால இவர் கொஞ்சம் கூட வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வந்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் இவருடைய கால் தட்டுப்பட்டு அவர் கமந்து கீழே விழுறாருங்க. அப்படி மறுபடியும் இவருடைய கால் தட்டுப்பட்டு கீழே விழும்போது இந்த தடவை அவருக்கு ஒரு சாதனம் அங்க தெரியுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப இருட்டாகல, ஒரு நியாயமான இருட்டு விழுந்த இடம். ஆத்துல வேற சரியா தண்ணி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி போயிட்டு இருக்குது. இவர் ஒரு கரையோரமா தான் நடந்துட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம 2 நேரம் 3 நேரம் விழுந்துட்டோம், இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மறுபடியும் கீழே விழுந்து எந்திரிச்சு நிக்கிறாரு. அப்படியே பாக்குறாரு. என்ன அப்படின்னா கீழே யாரோ படுத்திருக்கிறது மாதிரி தெரியுதுங்க. அவருக்கு யாரோ படுத்திருக்காங்க, அது கருகருன்னு அழகாகவே தெரியுது. இவரும் அப்படியே உற்று பாக்குறாரு, இது யாருடா இந்த இடத்துல படுத்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கையில வந்து இவர் வந்து பட்டன் மொபைல் தாங்க இருக்குது. அதாவது சைனா மொபைல் வச்சிருந்திருக்கிறாரு. அந்த மொபைல்ல வந்து இந்த ஸ்பீக்கர் சவுண்ட்லாம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரியான அந்த லைட்டும் நல்ல வெளிச்சத்தோட இருக்குங்க. அந்த லைட்டை டக்குன்னு ஆன் பண்றாருங்க. ஆன் பண்ணி அப்படி பார்க்கும்போது அங்க படுத்திருக்கிறது இவருடைய அண்ணனுங்க. அதாவது யார் அப்படின்னா நம்மளுடைய வருண்குமார் தாங்க அங்க படுத்திருக்கிறாரு. இவர் அரண்டுறாரு. என்ன அப்படின்னா அண்ணன் எப்படி இங்க வந்து எப்படி படுத்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அண்ணான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப வேகமா கிட்ட போயிடுறாரு. கிட்ட போய் அப்படி அவரை தூக்குறாரு. அண்ணான்னு சொல்லிக்கிட்டு அப்படி கையில வச்சிருக்கிறாருங்க. அவருடைய தலை வந்து இவருடைய கையில இருக்கு. ஒரு கையை வந்து இப்படி பிடிச்சிருக்கிறாரு. அப்படி அண்ணா என்னாச்சண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் எந்த உணர்வும் இல்லாமல் படுத்திருக்கிறது மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. என்னதான் ஆச்சு அண்ணனுக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த டார்ச் லைட், அதாவது டார்ச் லைட்னா அந்த மொபைல்ல இருந்து வரக்கூடிய டார்ச் லைட்டை தாங்க வச்சிருக்கிறாரு. அப்படியே வாயில கடிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா வெளிச்சம் அடிக்கிறதுக்காக தூக்குறாருங்க. அவங்க அண்ணனை வந்து தூக்குறாரு. தூக்கி அப்படியே தோல்ல போடுறாரு. எங்க அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு பார்க்கும்போது அவருடைய உடம்புல வந்து உயிர் இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அசைவும் இல்லாம இருக்கிறாருங்க. அங்க இருந்து வேகமா தூக்கிட்டு வர்றாருங்க. தூக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மீட்டர் தூரம் இவர் வந்துடுறாருங்க. அடுத்ததும் தட்டி கீழே விழுறாருங்க. இவருடைய கால் வந்து மறுபடியும் தட்டுப்படுது. அந்த இடத்துலயும் யாரோ படுத்திருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. தோல்ல இருந்த அண்ணன் கீழே விழுந்துடுறாருங்க. டக்குன்னு மறுபடியும் அந்த வாயில தாங்க அந்த டார்ச் லைட்டை கடிச்சு வச்சிருந்திருக்கிறாரு. அந்த லைட்டை அடிச்சு பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய அண்ணன் வந்து இந்த பக்கத்துல விழுந்து கிடக்குறாரு. தன்னுடைய அந்த மதிவாணனுடைய மனைவின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண் வந்து இந்த பக்கம் படுத்திருக்கிறாங்க. என்னடா நடக்குது, இவங்க 2 பேரும் இங்கேயா வந்து படுத்திருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் வீடு இருக்குது, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு
டக்குன்னு அந்த இடத்துல வந்து தன்னுடைய அண்ணனுடைய மனைவி ஆயிட்டாங்க இப்போ. அதனால அண்ணினே தாங்க கூப்பிடுறாரு. ஆனாலும் அந்த பெண் வந்து அப்படி அசைவில்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வயறு வந்து அப்படி ஒப்பி தாங்க இருக்குது. அதாவது இந்த 8 மாத குழந்தையோட போனாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க வயறு இருக்குது. இதையெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இவரு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பிரமிப்பாயிடுறாரு. என்ன ஆச்சு, அதாவது என்ன அப்படின்னா அவங்க போன காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் இருக்கும். ஆல்ரெடி 8 மாத கருவுற்று தான் போனாங்க. அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கணும். ஆனா இது 2வது பிரசவமா இருக்குமோ, அதாவது 2வது குழந்தையா இருக்குமோ, ஏன் இங்க வந்து படுத்திருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியலைங்க. இவரும் தூக்கி பார்க்குறாரு. 2 பேருமே எலும்புல கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அப்படி கொஞ்சம் திகைப்பாயிடுறாரு. அது மட்டும் இல்லை, 2வது தாங்க அவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஏன்னா பக்கத்தில் தானே ஆறு ஓடுது, அங்கிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க முகத்துல தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா இவர் என்ன பண்றாருன்னா அந்த டார்ச்சை அடிச்சுக்கிட்டு அந்த தோல்ல போட்டிருப்பார் இல்லையா ஒரு டர்க்கி அப்படின்னு சொன்னேன் இல்லையா டவல், அதை எடுத்துக்கிட்டு ஓடுறாருங்க. ஓடி போய் அங்க போய் அந்த டவலை ஃபுல்லாவே முக்கி அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து முகத்துல நான் தெளிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து பார்க்கும்போது தன்னுடைய அண்ணன் விழுந்து கிடந்த இடத்துலையும் சரி, தன்னுடைய அண்ணி விழுந்து கிடந்த இடத்துலையும் சரி 2 பேருமே இல்லைங்க. இவருக்கு அப்படி அரண்டு போயிருது. என்ன நடக்குது இங்க யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி பாக்குறாரு. இவங்க 2 பேரையுமே காணலைங்க. ரொம்ப நேரமாட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க எங்க விழுந்து கிடந்தாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் மறுபடியும் எல்லாம் போய் தேடுறாருங்க. கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் அந்த ஆத்துக்குள்ளாடியே இவர் சிங்கிளாட்டே தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பிரம்மைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாருங்க. இவரும் அங்க இருந்து வேகமா நடந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வசந்தகுமார் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய மனைவி கிட்ட இங்க நடந்த விஷயத்த சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல தாங்க இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய சித்தி கிட்ட இதை எப்படியாவது சொல்லணும், அது என்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு தோணுதுங்க. வேகமாட்டு தன்னுடைய சித்தி கிட்ட போய் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிச்சன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிச்சன்ல போய் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சித்தியை சித்தின்னு கூப்பிடுறது கிடையாதுங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த தூரம் அவங்க பாசமா வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா நேரா போய், அம்மா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் இன்னைக்கு ஆத்துக்கு குளிக்க போன இடத்துல அப்படிங்கிற மாதிரி அங்க அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க சித்திக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்ன அப்படின்னா தன்னுடைய மூத்த மகனுக்கும் அந்த மருமகளான அந்த பெண்ணுக்கும் ஏதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. என்ன அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் இந்த பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து எல்லாரும் சரிசமமா தாங்க பாக்குறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து அவங்க வெளியே கொண்டு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தாங்க அவங்களுக்கு இருந்தது. அதனால தன்னுடைய மகன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் மூத்த மகன் கூட்டிட்டு போயிட்டா, இனி அதை வந்து பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ளாடி அதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு தாங்க இருந்திருக்கிறாங்க அவங்க அம்மா. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் அவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்மா நான் இந்த மாதிரி நான் பார்த்தேன், ஆனா அது உண்மையா பொய்யா என் கற்பனையா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் ஆச்சுது, இந்த மாதிரி எந்த கற்பனையும் என் மனசுக்குள்ள வந்தது கிடையாது, இது எனக்கு தத்ரூபமா நடந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய வசந்தகுமாரும் எடுத்து சொல்றாரு. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம இதை எதையாவது வச்சு பார்க்கணும்டா, இப்படி விட்டுருந்தோம்னா வேற ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தெரியாமலே போயிடும் அப்படின்னு நினைச்ச அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அன்னைக்கு விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டுங்க கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க இவங்க வீட்டுக்கு உள்ளாடி ஒரு அதிபயங்கர சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுடைய அழுகை குரல் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. வீட்டை சுத்தி கொலுசு போட்டு நடப்பாங்க இல்லையா, அதாவது வீட்டுக்கு வெளி சைடுல அந்த மாதிரி கொலுசு போட்டு நடக்கக்கூடிய சத்தம் வந்து கேக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பெண் வந்து பயங்கரமா கதறிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த சத்தம் கேக்குது. ஆல்ரெடி இந்த சத்தம் வந்த வீடியோ வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாட்டு நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேன். அதாவது இந்த சேனல்ல தான் இருக்குது, அதை நீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இந்த இடத்துலயும் அதை நான் பிளே பண்றேன். அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நேச்சரா அந்த டைம்ல கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதை அப்படி வச்சிருந்திருக்காங்க. அதாவது என்னன்னா அந்த சைனா மொபைல்ல அவங்க கேப்சர் பண்ண அந்த விஷயத்தை வந்து அப்படியே வச்சிருந்தாங்க. அதை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை நான் இதுல போட்டிருக்கிறேன். கண்டிப்பா இதுல போடுறேன், இப்போ பார்த்துக்கிடுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை சுத்தி இந்த அழுகுரல் பயங்கரமா கேக்குதுங்க. இவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய இடம் வந்து, அதாவது கிட்டத்தட்ட
பக்கத்து வீடுன்னு சொல்ல போனா ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தாண்டி தாங்க அடுத்த வீடு இருக்குது. அதனால இவங்க வீடு கொஞ்சம் தனித்துவமா தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சத்தம் இங்க கேட்கறது பக்கத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் கேட்கலைங்க. ஆனா இந்த கதறல் சத்தத்தை கேட்கும்போது நம்மளுடைய அடி மனசுக்குள்ளாடிய வைப்ரேஷன் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு கதறல் சவுண்டு அந்த நேரத்துல அந்த நைட் 2 மணிக்கு அந்த இடத்துல கேட்கும்போது நமக்கே எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான அந்த சத்தத்தை கேட்கறாங்க. கேட்கும்போது இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ஏன்டா இப்படி சத்தம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூம்ல இருந்து கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு வசந்தகுமாரும் வெளியே வந்துடுறாரு. அதாவது ஹாலுக்கு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, வசந்தகுமாருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, மதியழகி அப்படின்னு தான் பேரு. அவங்களும் அவங்க அம்மா, அதாவது இவங்க சித்தியும் அங்கதான் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து என்னப்பா ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சத்தம் சுத்தி கேட்குது இல்லையா, அந்த சத்தம் யாருடைய சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசந்தகுமார் கல்யாணம் பண்ணி இருக்கிறார் இல்லையா, அந்த பெண்ணுடைய குரல் மாதிரி தாங்க தெரியுது. அவங்க சித்தி வந்து கேட்கறாங்க, உன்னுடைய ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு, ஏன் கத்திக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு கேட்கறாங்க. இல்லம்மா, அவ இங்க ரூமுக்குள்ளே இல்ல, ரூம் எல்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்குது, அங்க பாருங்க வாசல் வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்குது, வெளியே தான் இருந்து அழுதுட்டு இருக்கிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக வேகமா 3 பேருமே வெளியே போறாங்க. அப்படி வெளியே போய் பார்க்கும்போது தன்னுடைய மனைவி தலைவெறி கோலமாட்டி இருக்கிறாங்க. அவங்க அதாவது அவங்களாட்டே இல்லைங்க, வேற ஒரு விதத்துல இருக்கிறத பாக்குறாங்க. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு வாசல்ல இருந்து அப்படியே நடந்து அந்த வீட்டை சுத்தி சுத்தி அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வசந்தகுமார் உன்னிப்பா கவனிக்கிறாரு. கவனிச்சாலும் இவருக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத வந்து இவரால அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட முடியல. ஓடி போய் தன்னுடைய மனைவியை பிடிக்கிறாரு. அப்படி பிடிக்கும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, ரொம்ப வேகத்துல வசந்தகுமார் தூக்கி வீசிடுறாங்க. அதாவது வசந்தகுமார் இருக்காரு இல்லையா, அவருடைய உடம்பு வெயிட்டுக்கு வந்து நிசாரமா யாராலையும் தூக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 80-85 கிலோக்கு மேல வெயிட் உள்ள அந்த நபரை வந்து ஒத்த கையில தூக்கி அப்படியே வீசிடுறாங்க. வீசின இடத்துல இந்த நபர், அதாவது நம்மளுடைய வசந்தகுமார் இருக்கிறார் இல்லையா, அவர் அப்படி தெரிச்சு போய் விழுந்துடுறாரு. விழுந்து அந்த இடத்துல அவர் மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு இருக்கிறது அவங்க சித்தி, அவங்களுடைய தங்கை. இவங்க 2 பேரும் நல்லா கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பெண், அதாவது நம்மளுடைய வசந்தகுமாருடைய மனைவி அந்த இடத்துல நிக்கவே இல்லைங்க. அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் இவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துக்கு வசந்துடைய சித்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில இருக்கக்கூடிய மொபைல் எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய போன் நம்பர்லாம் இவங்கள்ட்ட இருக்குங்க. டக் டக்னு ஒரு 2-3 வீட்டுக்கு கால் பண்றாங்க. எங்க வீட்டுக்கு சீக்கிரம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அங்க இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் எல்லாம் வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது இந்த பெண் இந்த மாதிரியே சுத்தி சுத்தி அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது நள்ளிரவு 2 மணி. இந்த நேரத்துல நம்மளுடைய வசந்தகுமார் வேற மயக்கமான நிலைமையில அவரு வேற இருக்கிறாரு. என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. வசந்துக்கு தண்ணி தொளிச்சு பாக்குறாங்க. வசந்தும் அந்த இடத்துல ஒரு அகோரமான நிலைமையில எந்திரிச்சு நிக்கிறாருங்க. அவருடைய அந்த தோற்றத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே கை காலம் வெடுவெடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா, அவரு இருக்கக்கூடிய தோரணே வேற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் அந்த பெண்ணு கிட்ட போறதுக்கு இவங்களால முடியல. இருந்தாலும் அங்க வந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. மந்திரமான்னு சொல்லிட்டு தூக்கி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சித்தி வந்து அங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்ல வந்து ஒரு பெரிய பக்தியா இருக்கக்கூடியவங்க. அந்த மாரியம்மன் கோவில்ல உள்ள திருநூறு வந்து அவங்க வீட்டுல இருக்குங்க. அந்த திருநூறு மற்றும் குங்குமங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னுடைய மகளுக்கு, அதாவது மருமகளுக்கு அப்படியே பூசி விடுறாங்க. அப்படி பூசி விட்ட உடனே அவங்க மயக்கம் அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பப்படுது. அதுக்கு பிறகு நம்மளுடைய வசந்தகுமார் இருக்கிறார் இல்லையா, அவரும் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு மாறிடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, அவருடைய உடம்புக்குள்ளாடியும் ஏதோ ஒண்ணு இருக்கிறது மாதிரியான தோற்றத்தை அவர் காட்டுறாருங்க. உடனே அங்க வந்த நபர்கள் அவரையும் பிடிக்கிறாங்க, தண்ணி தொளிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதே மாரியம்மன் கோவில்ல உள்ள அதே திருநூறு அந்த குங்குமம் எல்லாம் போடுறாங்க. அப்படி போட்ட உடனே அவரும் மயக்க அடிச்சு கீழே விழுந்துடுறாரு. மறுபடி தண்ணி தொளிக்கிறாங்க. 2 பேருமே சுய உணர்வுக்கு வர்றாங்க. என்னடா ஆச்சு, என்னமா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது என்ன அவங்களுக்கு எதுவுமே தெரியல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த மருமகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு நம்ம வீட்டு வாசல் கதவை வந்து யாரோ தட்டிட்டே இருந்தாங்க. நான் வந்து வசந்தகுமாரை எழுப்புனேன், அவரும் எழும்பல. உங்க கதவை தட்டி பார்த்தேன், நீங்களும் எந்திக்கல. சரி, ஒருவேளை மதிவாணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தம்பி இருக்கிறாங்க இல்லையா, அவரா இருக்குமோ, இந்த நேரத்துல வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் அந்த கதவை ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் இந்த சம்பவம் நடந்தது. அதாவது என்ன அப்படின்னா, வீட்டு வாசல்ல ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து, அதாவது 8 மாத குழந்தை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியான கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணாட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்க.
அவங்க தலைவெறி கோலமா இருக்கிறத இவங்க அப்படியே தத்ரூபமா பார்த்திருக்காங்க. யாருமா நீ அப்படின்னு கேட்டது மட்டும்தாங்க இந்த பெண்ணுக்கு, அதாவது வசந்தகுமாருடைய மனைவிக்கு ஞாபகம் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரி என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க வீட்டுக்குள்ள தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நூறுலாம் போட்டுட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில இவங்க சித்தி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாரியம்மன் கோவில் பூசாரியை போய் பார்க்கறாங்க. அதாவது அந்த கோவிலுக்கு வந்து 2-3 பூசாரிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு நபரை போய் பார்க்கறாங்க. அந்த நபர்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்குள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரியல, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. அந்த மாரியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அந்த கோவில்ல வந்து 2-3 பூசாரிகள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு நபர் தான் இவங்க வீட்டுக்கு வர்றாரு. அவங்க வீட்டுக்குள்ள வந்து சில பல வேலைகளை பாக்குறாங்க. அதாவது நம்மளுடைய வசந்தகுமாரும் சரி அவருடைய மனைவியும் அவங்க வீட்டு நடு இதுல, அதாவது பெரிய ஹாலு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நடு ஹால்ல உட்கார வச்சு சில பல மந்திர உச்சாரணங்களை அவர் ஜெபிக்கிறாருங்க. அதாவது அந்த மாரியம்மனுடைய அந்த பாட்டெல்லாம் பாடி அந்த இடத்துல பூஜையை பண்றாரு. அப்படி அந்த பூஜையை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வசந்தகுமார் தாங்க ஃபர்ஸ்ட்ல ஆட ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா அப்படி துள்ள துடிக்க நிக்கிறாரு. இன்னுகிட்டு நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாருங்க. அந்த நேரத்துக்கு நீ யாரு யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் வருண்குமார் அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்டவுடனே அவங்க சித்தியெல்லாம் அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதறாங்க. இந்த மாதிரி கதறும் போது அந்த இடத்துல அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கக்கப்பக்கன்ட்டு. யாரு, நம்மளுடைய வசந்தகுமார் உடம்புல இருந்து வருண்குமார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ஆன்மா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்த ஒரு 10 செகண்ட்லயே அந்த பக்கத்துல, அதாவது வசந்தகுமாருடைய மனைவியுடைய உடம்புல வந்து அந்த பெண் வந்து இறங்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்தகுமாருடைய அண்ணிங்க. அதாவது அண்ணின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மதிவாணனுடைய மனைவி ஃபர்ஸ்ட், 2வது தானே இவர் கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் வருது. அவங்க 8 மாதம் அந்த கருவோட தான் வந்திருக்கிறாங்க. என்னுடைய வயிறு வலிக்குது, என்னுடைய வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கத்தக்கூடிய சத்தம் வந்து அந்த இடத்தை வந்து ஒரு மாதிரி ரணகலப்படுத்துதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பூசாரி பயங்கரமான பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மாரியம்மனுடைய பாடல்கள் வந்து நிறைய பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாட பாட அந்த இடத்துல தானே இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னா சித்தியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமா ஆச்சு உங்களுக்கு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய வசந்தகுமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த ஆத்துக்கு குளிக்க போனார் இல்லையா, அந்த ஆத்துக்கு தாங்க இந்த 2 நபர்களும் போயிருக்கிறாங்க. அதாவது அன்னைக்கு அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா, அப்படி ஓடி போனது கிடையாதுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணும் அந்த ஆணும் எந்த வகையிலையும் காதல் பண்ணலைங்க. அவங்களுக்குள்ள எந்த சம்பவம் கிடையாது. இந்த பொண்ணுக்கு வந்து அதாவது ஆத்துல போய் குளிக்கணும் பயங்கர ஆசைங்க. யாருக்கு, மதிவாணனுடைய மனைவிக்கு. அந்த மதிவாணனுடைய குழந்தை தாங்க அந்த வயித்துல இருந்திருக்குது. சரி, ஒரு கருவுற்ற பெண், அதாவது கர்ப்பமா இருக்கிறா, அவ ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வருணுடைய ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு அந்த ஆத்துக்கு குளிக்கவும் கூட்டிட்டு போயிருக்கிறாருங்க. அப்படி குளிக்க கூட்டிட்டு போன இடத்துல என்ன அப்படின்னு, இந்த ஆத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷங்க. ஏன்னா நிறைய தண்ணி இருந்திருக்கு அந்த டைம்ல. அப்படி நல்ல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கி ஜாலியா குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் கரையிலே தாங்க நின்று இருக்கிறாரு. வருண்குமார், நீ குளிச்சுட்டு நான் அதுல ஆட்டோவில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை குளிக்க விட்டுக்கிட்டு இவர் வந்து ஒரு சைட்ல ஒதுங்கி இருந்து இது பண்ணிட்டே இருந்திருக்கு. அத ஆட்டோவில ஒதுங்கி அவர் மட்டும் உட்கார்ந்து இருந்திருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த பொண்ணு குளிச்சு முடியல. என்னடா ஆச்சு, 1/2 மணிக்கூர் ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, லைட்டா மழை அந்த டைம்ல உள்ள ஒரு டைம் தாங்க. இவர் சரி கிட்ட போய் பார்க்கலாமா வேண்டாமா ஒரு மனமடியோட இருந்திருக்கிறாரு. ஏன்னா ஒரு பொண்ணு குளிக்கிறத போய் பார்த்த மாதிரி ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டுறாருங்க. நினைச்சுக்கிட்டு இவர் ஆட்டோவில தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. இந்த பெண் வந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து நடந்து போய் அங்க பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணை காணலைங்க. இவருக்கு அதிர்ச்சி ஆயிருது. அந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆத்துல இவர் விட்டுட்டு போகும்போது தண்ணி ரொம்ப குறைவா இருந்திருக்குங்க. அதாவது ஒரு அளவான தண்ணி தான் இருந்திருக்குது. இப்போ பார்க்கும்போது ஆறு ஃபுல்லாவே தண்ணி போயிட்டு இருக்குங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது என்ன ஆறு ஃபுல்லா தண்ணி போகுது, இந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய கை வந்து நடு சென்டர்ல தெரியுதுங்க. காப்பாத்துங்கன்னு அப்படி கத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. ஐயோ அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த இடத்துக்குள்ளாடி தண்ணிக்குள்ள சாடுறாருங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண்குமார். வருண்குமார் சாடி கிட்ட போகும்போது அந்த பெண்ணுகிட்ட போகும்போது இவருக்கும் துவங்கிருது. அந்த இடம் அவங்களுக்கு நிலைக்கவே இல்லை. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் அந்த இடத்துல மரணம் நடக்குதுங்க. அதாவது அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஒழுக்கடிச்சு போயிடுறாங்க. ஆனா இவங்க பாடியும் கிடைக்கல. அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருந்திருக்குங்க. என்ன அப்படின்னா இவங்களோட பாடி வந்து எங்கேயுமே கிடைக்கலைங்க. ஆனா இந்த மாதிரி அந்த ஆத்துக்குள்ளாடி நிறைய இடங்கள்ல வந்து இந்த கல்லு ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஊற்றுகள் இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாறை மாதிரி இருக்கும். இந்த பாறையை இடுக்குக்க உள்ளாடி இவங்களுடைய பாடிகள் மாட்டிருச்சு அப்படின்னா
அதை வந்து அந்த மீன்கள்லாம், அதாவது இறந்த பிறகு மீனெல்லாம் கொத்தி சாப்பிட்டு மண்டை ஓடு கூட கிடைக்காதுங்க, அதெல்லாம் வந்து உடஞ்சி அப்படி பொடி பொடியா போயிருமா, அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பாடியே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தாங்க அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்த வசந்தகுமாருடைய உடம்புல இருந்துகிட்டு வருண்குமாருடைய ஆன்மா சொல்லுதுங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண், அதாவது 8 மாத குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களும் சொல்றாங்க, எங்களுக்கு இதுதான் நடந்தது. ஆனா என்னுடைய கணவன், அதாவது மதிவாணன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து எப்பவும் சரி இந்த பொண்ணை வந்து திட்டி தீத்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா காணாம தானே போயிருக்கிறாதாட்டு அவங்களுக்கு தெரியும், இந்த இறந்து போன விஷயம் தெரியாது இல்லையா. இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி பெண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உங்க குடும்பத்துக்குள்ள வந்தேன், என்ன வந்து நீங்க ஒரு மகளா மாதிரி தான் நீங்க பாத்தீங்க. அவரும் சரி, அதாவது வருண்குமாரும் சரி, தன்னுடைய தங்கை மாதிரி தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. இந்த ஊர் ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பொய் அப்படிங்கிற விஷயத்த நான் நிரூபிக்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன். அப்படி வரதுக்கு காரணம் யார் அப்படின்னா வசந்தகுமார் தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் இவர் வந்து, அதாவது கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு பிறகுதானே இவர் போறாரு. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழியில இந்த மாதிரி அவருடைய உடம்புக்குள்ள தாங்க வருண்குமார் ஃபர்ஸ்ட் போயிருக்கிறாரு. அவர் வந்த பிறகு அதுக்கு பின்னால இந்த பெண்ணும் வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த 8 மாத குழந்தையோட இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஆன்மாவும் வந்திருக்குங்க. அங்கிருந்து பின்தொடர்ந்து வந்திருக்குங்க. வந்து இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த வருண்குமாருடைய ஆன்மாவும் சரி, அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்குங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்தி அடையதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி எல்லாம் கேட்கிறாரு. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்க இப்பவுமே இங்க இருந்து நாங்க போயிடுவோம், இந்த குடும்பத்துக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வருண்குமாருடைய ஆன்மா வந்து கன்னி ஆன்மா. அதே மாதிரி அந்த பெண், அதாவது இறந்து போன அந்த பெண் வந்து என்னுடைய வயிற்றுல வந்து ஒரு 8 மாத குழந்தை இருந்து அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த பெண்ணை வந்து இசக்கி அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதாவது இசக்கி அம்மன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இசக்கி ஆக்கிடுறாங்க. அந்த இடத்துல இந்த நபர், அதாவது வருண்குமார் இருக்கிறார் இல்லையா, வருண்குமாருடைய ஆன்மாவை வந்து ஒரு தெய்வமாட்டை வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பவும் அவங்க வீட்டுல, அதாவது ஒரு சைட்ல வந்து அவங்க காம்பவுண்டுக்கு உள்ளாடி அவங்க 2 பேருக்கும், அதாவது டெய்லி விளக்கு கொளுத்தி டெய்லி எல்லா விஷயங்களும் செய்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஆத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய 2 தெய்வங்களாட்டு இப்போ வரைக்கும் வழிபட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய வசந்தகுமார். மதிவாணன் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த விஷயங்கள் அனைத்துமே எடுத்து சொல்லப்படுது. நம்ம எல்லாம் தப்பா நினைச்சிட்டோம்டா, இந்த மாதிரி நடந்திருக்குதுடா உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய அண்ணனுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மதிவாணன் வந்து பயங்கரமாட்டு ஆள ஆரம்பிச்சுட்டாரு. அதன் பிறகு என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரையுமே தெய்வமாட்டு இப்போ வரைக்கும் நாங்க வழிபட்டுட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது எங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கனவுல வந்து தன்னுடைய அண்ணனா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அந்த பெண்ணா இருந்தாலும் சரி, அப்படியே வந்து சொல்லிடுவாங்க, உங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, கவனமா இருந்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால நாங்க அவங்கள தெய்வமாட்டே வழிபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு வசந்தகுமார் அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த வசந்தகுமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுக்க மறக்க வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.